இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப் வந்தோன்றிருக்கு நம்ம இந்த பாதுகாப்புக்கு அவாண்ட கேட்டுக்கொள்ளும் விடயம் என்னவென்றால் ஒரு சிறிது காலம் தேசிய மக்கள் சக்தியினுடைய வட்டுக்கோட்டை தொகுதியின் இந்த தொல்புரம் வழக்கம் வரை முத்துமாரியம்மன் கோவில் இந்த அருகில் அமைந்துள்ள மோகன் அரங்குக்கு இன்னும் 10 நிமிடத்தில் இந்த இடத்தில் பிரதமர் வந்து நிற்பார். நாம் சொல்லியிருக்கிறோம், ஜனாதிபதி வடமராட்சிக்கும் சாவச்சேரிக்கும் கேட்டபோது நாங்கள் கேட்டோம், வட்டுக்கோட்டை தொகுதிக்கு வரக்கூடாதா, நாங்கள் அதிக வாக்கு தேசிய மக்கள் சக்தி வாக்களித்தவர்கள், தேசிய மக்கள் சக்தி அதிகூடிய வாக்கை நாங்கள் கொடுத்தவர்கள் அடிப்படையில் பிரதமரோடு நாங்கள் கலந்துரையாட வேண்டும். பல வீதிகள் அபிவிருத்தி செய்ய உள்ளது, பல பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது, பல முக்கிய திட்டங்களை கொடுக்க உள்ளோம் என்று கூறினோம். உடனேயே வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஐயாவும் கணேச ஐயாவும் உடனே பிரதமரை அழைத்து தருவதாக கூறினார். நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி அவருக்கான நமது ஆதரவை வழங்க வேண்டும். சரியாக இந்த 10 நிமிடத்தில் பிரதமர் வந்த மன்னர் என்றால் பிரதமர் 10 நிமிடத்தில் வந்துவிடுவார். அவர்கள் கலந்துரையாடல் ஆரம்பமாகும். வெளியிலே இருந்தால் அந்த சைக்கிளில் இருந்தால் மோசையில் இருந்தால் இங்க வந்து எதிர வந்து செக்கிங் இருக்கு. எதிர வந்து அரங்கு தேர்தல் வந்து அரசடியில் ஒரு செக் பண்ற இடம் இருக்கு. அங்க செக் பண்ணிட்டு வந்து உள்ளே இருக்கலாம். பயணசையில வந்து இருந்தா நாங்க வந்து நிறைய பந்தல் போட்டிருக்கிறோம், வெயில் இல்லாம கதற போட்டிருக்கிறோம். தண்ணி வசதியும் அந்த இடத்துல ஒழுங்கு செய்திருக்கிறோம். நம்மள வந்து தண்ணி இருக்கு, விரும்பினா குடிக்கலாம். எல்லா வசதிகளையும் செய்திருக்கின்றோம். நமது தொகுதியை, வட்டுக்கோட்டை தொகுதியை மிகவும் பலமான ஒரு தேசமாக மாற்றுவோம். நமது தொகுதி இலங்கையிலேயே ஒரு முன்னணியான தொகுதியாக நாங்கள் உருவெடுக்க வைப்போம். அந்த நம்பிக்கைத்தான் பல அமைச்சர்களும் பிரதமரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த இடத்தில் வருகை தரவுள்ளனர். இந்த 10 நிமிடங்களில் அனைவரும் வருகை தரவுள்ள நிலையில் நமது மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வருகை தரவுள்ள பிரதமருக்கான ஆதரவை இங்கே வந்து ஒன்று கூடி இருந்து நமக்கான இந்த பிரதமருக்கான ஆதரவை வழங்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொல்லி சொன்னால் கடந்த கால அரசியல் வரலாறுகளில் வந்து ஊழல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள். உங்களுக்கு தெரியும், எது எடுத்தாலும் லஞ்சம், மற்றவங்களோட இளைஞர்கள் வந்து போத கஞ்சா பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு எல்லாம் அடிமைப்பட்டு பாதாளத்துல தள்ளப்பட்டிருந்த ஒரு நாட்டை தான் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் தோழி ஹர்மினி அமரசூரிய அவர்களும் இன்றைக்கு மீட்டு தந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக தொடர்ந்தும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்திருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து நிறைய விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து என்னத்தை செய்ய போயிடும் அப்படி என்று சொல்லி, உதாரணமா சொல்ல போனா ஒரு பிள்ளை பிறந்து உடனே நடக்க மாட்டேங்கிறாரு, அது 1-2 காலடி எடுத்து வச்சுதான் நாட்டினுடைய பிரதமர் அதே போல தோழி ஹர்மினி அமரசூரிய அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய நாட்டினுடைய ஒரு பெண் பிரதமராக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் மிகவும் ஒரு எளிமையான முறையிலே இந்த மேடையிலே வருகை தருகின்றார். ஏனென்று சொன்னால் எமது அரசாங்கமானது மக்கள் பணத்தை வீணடிப்பதில்லை. அதைவிட மிகவும் எளிமையான முறையிலே மக்களுடைய பணத்தை வீணடிக்காது சரியான முறையிலே நாட்டை கொண்டு செல்வதற்காக சிறந்த ஒரு வழிவகையை கொண்ட ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி எளிமையான முறையிலே நாட்டை கொண்டு செல்வதற்காக மிகவும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த வட்டுக்கோட்டை தொகுதிக்கு அவர் எங்களுக்கு இன்று சமூகம் தருவது மிகவும் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறுக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக நாங்கள் கருதுகின்றோம். பிறந்து ஒரு ஏழை தொழிலாளியுடைய மகன் மிக கஷ்டப்பட்டு படிப்பதற்கு கூட வசதி இல்லாது ரயிலையும் ஏறி வடையும் வித்து அந்த வந்த பாதையில இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்று முந்தின நாள் போனா துபாய்க்கு போயிட்டு 150 நாடுகளுடைய தலைவர்கள் சந்தித்தார். 150 நாடுகளும் தேடி வந்தார்களாம். எங்க அனுர வேர் இஸ் த ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் தேடி வந்தார். அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு ஜனாதிபதியாக நீங்க எல்லாருமே சேர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் தெரிவிச்சு சரி. அப்ப அந்த நேரத்தில் எங்களுக்கு இருந்த வேற எதுவும் இல்ல. யாழ்ப்பாணத்து மக்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. இல்ல அனுர வரமாட்டா, வேற ஆக்கிட்டா வருவாங்க, மற்றவங்களும் பார்க்கலாம். இருந்த காலம் அனுர வந்துட்டாங்க.
அப்ப அனுர வரமாட்டாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு முன்பு நடந்த தேர்தல் உங்களுக்கு எல்லாருக்கும் 2019 ஆண்டு தேர்தல். கோட்டாபய ராஜபக்சவுக்கு 69 லட்சம் வாக்கு, சஜித் பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்கு, அனுரவுக்கு 4 லட்சம் வாக்கு. தேடி பாருங்க, கணித சூத்திரத்தின் படினால் அனுரையிட வெற்றி சாத்தியமே இல்லாத ஒன்று கணித சூத்திரத்தில். ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சமூக விஞ்ஞானம் என்பது அப்படி அல்ல. சமூக மாற்றங்கள் என்பது பெரிய பாய்ச்சலாக மாறி அது புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார். அப்ப அந்த வகையில் இங்கிருந்த மக்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கை எல்லாம் ஏன்னா மாற்றத்துக்குள்ளாகி அப்ப அந்த நேரத்தில் ஊடகவியலாளர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா உங்களுக்கு மிகவும் குறைந்த வாக்கு தான் யாழ்ப்பாணத்தில் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த நேரத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, யாழ்ப்பாணத்து மக்கள் எங்களுக்கு வழங்கிய 28,000 வாக்குகள் என்பது வாக்கு வீத தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்கு வீத அதிகரிப்பில் இலங்கையிலேயே முதலாவது இடம் வேறு எங்குமல்ல, யாழ் மக்களுடைய வாக்குகளாகும். யாழ்ப்பாணம் தான் முதலாவது ஸ்தானத்தில். அதனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, பொது தேர்தலில் இலங்கையில் முதலாவது கட்சியாக மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்திலும் யாழ் வாழ்கின்ற மக்கள் எங்களை முதலாவது கட்சியாக உயர்த்தி வைப்பார்கள் என்று நான் இன்றைக்கு அதன் பிறகு இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து யாழ்ப்பாணத்தை இது நாள் வரைக்கும் யாராலையும் அசைத்து பார்க்க முடியாமல் இருந்தது. நூறுலேயும் யாராலையும் அசைக்க முடியாமல் இருந்தது. குடும்ப மத்திய குடும்பம் யாராலையும் அசைக்க முடியாது இருந்தது. ஆனா இந்த நூறுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஜாதி இன மத குல பேதங்கள் அனைத்தையும் மறந்து எல்லோரும் தேசிய மக்கள் சக்தியை ஓர் அணியாக ஒரு கொடியின் கீழ் முழு நாட்டிலே கொண்டு வந்திருக்கிறார். அதனால வேண்டி அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களை முதலாவது கட்சியாக தெரிவு செஞ்சிருக்கிறார். அவர்கள் எங்களை தெரிவு செய்வதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல, நாங்களும் கடந்த காலங்களில் இந்த நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், மாற்றமே இன்றைக்கு மக்களுடைய தேவையாக இருக்கின்றது என்று நாங்கள் கூறினோம். அந்த வகையில் மாற்றம் ஒன்று வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார். அப்ப இன்றைக்கு நீங்க கேட்கலாம், அந்த மாற்றம் இன்றைக்கு ஆட்சி பீடத்திற்கு வந்து 3 மாதம் ஆச்சு, இப்ப மாற்றம் வந்துட்டா. இப்ப கேட்கலாம், அனுரகுமாரோட ஆட்சி நல்ல ஆட்சி தான், நல்லா போகுதான்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், வாய்க்கு சொல்லுவோம் நல்லா போகுது அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா தெரிஞ்சு கொண்டு இருப்போம். இருந்தாலும் கூட மறுபக்கம் தெரியும், ஏன்னா அரிசி விலை கூடி இருக்குது, தேங்காய் விலை கூடி இருக்குது, ஏன்னா உப்புக்கும் தட்டுப்பாடு இருக்குது. அப்ப அதுக்காக வந்து 3 மாசத்துல பொழுதுகளுக்கு இப்படியாப்பட்ட தட்டுப்பாடுகள் வரப்போது வந்திருக்குது. அப்படியான இவர்கள் எப்படா நாட்டை கட்டி எழுப்புவாங்கன்ட்டு மக்கள் மத்தியில பிரச்சாரங்களை செய்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார். இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த நாட்டில் அரிசி தட்டுப்பாடுக்கான காரணம் என்னங்கிறது என்னை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேட்டா இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் கூடுதலாக விவசாயத்தை செய்கின்ற மக்கள். அப்ப அந்த மக்களுக்கு தர டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்ங்கிறது பொதுவாகவே அரிசியில் ஒரு தட்டுப்பாடு ஏற்படும். அந்த தட்டுப்பாடு ஏற்படுவதில் இன்னும் கொஞ்சம் நூற்பாகமாக இருக்கின்றது என்னன்னு கேட்ட பேரும் இல்லை. கடந்த காலம் நடைபெற்ற தேர்தல் வந்ததன் பிறகு, தேர்தல் முடிந்ததன் பிறகு இறக்குமதி செய்ய வேண்டிய அரிசியை குறிப்பிட்ட நேரத்தில் இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் காரணமாக அரிசியோடு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதே போன்று தேங்காயில் தட்டுப்பாடு வருகின்ற பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேங்காய் இன்றைக்கு முன்பு போலல்ல, இன்றைக்கு தேங்காய் தோட்டங்கள் தேங்காய் மரங்கள்லாம் தரிக்கப்பட்டு இருக்கின்றது, நிலங்கள் விற்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப அதன் காரணமாக இன்றைக்கு தேங்காய் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. வீழ்ச்சிக்குள்ளுக்கும் கூட நாட்டில் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அதே நேரத்தில் தேங்காவை வேறு வேறு உப பொருட்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. அதன் காரணமாக அதிலும் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்ப அதனால வேண்டும் இவைகளையும் நாங்கள் கணிசமான துரித கதியில ஈடுபட்டு இவைகளை கணிசமான முறையில முடிவுக்கு கொண்டு வந்தோம். முடிவுக்கு கொண்டு வந்ததன் பிறகு இன்றைக்கு மறுபக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்த முன்ன இருந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு எங்கள் மீதான விமர்சனங்கள் நமக்கு வந்து 3 மாசம் ஒன்றுமில்லை.
3 மாதத்தில் நாங்கள் வந்த பிறகு நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்று அந்த மாற்றம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அனுரகுமார் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு முதலாவது அவருடைய பதவியை துவங்கும். அதற்கு முன்னர் ஏன்னா 3 லட்சம் 4 லட்சம் அல்லது 3 கோடி 4 கோடி ரூபாய் செலவழித்து பழைய ஜம்பவான்கள் போன்று பதவியேற்பு வைபவத்தை இடம்பெறுகின்ற பொழுது நடாத்திய பொழுது அனுரகுமார் அவர்களுக்கு 35,000 ரூபாய் மாத்திரம் செலவழித்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சு. அது மாசம் சுதந்திர தினத்துக்கும் பல கோடிக்கணக்கான ரூபாய் நிறைவாக்கின்ற போது மிகவும் சிம்பிளாக கொஞ்சம் பணத்தை மாத்திரம் செலவழித்து நாங்க நாட்டுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு சுதந்திர தினத்தையும் கூட கொண்டாடி இருக்கும். அப்ப இந்த வகையில் இன்றைக்கு ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகின்றது. அதற்கு முன்பு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த இடத்துல நம்முடைய பிரதமர் இருக்கிறார், அது மாசமுள்ள 2 எம்பிமார்கள் இருக்கின்றார்கள். அதே போல நாளைக்கு முன்னாள் அமைச்சர் மாத்திரம் உங்களுக்கு வந்து கேபினட் அமைச்சர்களும் தெரியும். கேபினட் அமைச்சர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து போட்டோகால் சொல்லுவாங்க. அதன் படி பார்த்து மீறி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முதலாவது நபர் யாருன்னு கேட்டால் வேறு யாரும் இங்கே இருக்கின்ற கேபினட் அமைச்சர். அப்ப அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டா கேபினட் அமைச்சர்கள் 21 பேர் இருக்கிறோம். அந்த 21 பேர்ல யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்க 30க்கு அதிகமான பிரதி அமைச்சர்கள் இருக்கிறாங்க, யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்க எங்களுடைய. அப்ப அந்த வகையில நாங்கள் எடுத்துக்கொண்டா வேற எதுவும் இல்லை. இதனால் வரைக்கும் இந்த நாட்டு அரசியல்வாதிகள் மேல இருந்தால் வானத்தில் இருந்தார்களே தவிர அவர்கள் தரைக்கு இறங்கவில்லை. தரையில் வாழ்கின்ற மக்களுடைய கஷ்டங்கள் என்ன, துன்பங்கள் என்ன, வேதனை என்ன, அவருடைய பசி என்ன, பிணி என்ன என்பது அவர்களுக்கு புரியாது, தெரியாது, புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கவில்லை. ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் அப்படி இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்றும் கூட இந்த வட்டுக்கோட்டைக்கு வந்த பரமலிங்க வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு பிளேட்டு குடிக்காம போறது கிடையாது. இன்று நான் ஒரு கேபினட் அமைச்சர் கேட்டு பார்க்க அங்க இருக்கா மோதி இருக்கா, அவங்களுக்கு சின்ன வீடு இருக்குது, சின்ன வீடு ரொம்ப கஷ்டமான வீடு இருக்குது. அந்த கஷ்டமான வீட்டுக்கு போயிட்டு பிள்ளை தேர்தல் கொஞ்சம் ஊத்தமான்னு சொல்லி பொடிச்சு போட்டு நாங்கள் வரோம். அப்படித்தான் எங்களோட பழக்கம் இருக்குது. ஏன் நாங்கள் செய்யறோம்? எங்களுக்கு கொண்டு போறதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது மற்ற கட்சிகள் போன்று எங்களுடைய மடியை நிறைப்பதற்கு எதுவுமே கிடையாது. அதனால எங்களுடைய தேவை, எங்களுடைய ஆசை, எங்களுடைய அபிலாஷை, எங்களுடைய நோக்கம், குறிக்கோள் எல்லாம் வேறுமில்லை, இந்த நாட்டை ஒரு நல்ல நாடாக மாற்றும். அந்த நல்ல நாடாக மாற்றுகின்ற போதுதான் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல்வாதிகள் தேவை, நல்ல அரசியல் கலாச்சாரம் தேவை என்கின்ற விதத்தில் தேர்தலுக்கு முன்பிருந்தே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அடிக்கடி சொல்வார், நாட்டில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமா, மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் வேறு எதுமல்ல, முதல்ல அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அரசியல்வாதிகள் சாதாரண மனிதர்களாக மாற வேண்டும். என்றால் அந்த அரசியல்வாதிக்கு சாப்பாடு போடுறது யார், சல்லி கொடுக்கிறது யார், சமைக்கிறது யார், அவனோட வாகனம் கொடுக்கிறது யார், வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கிறது யார், சம்பளம் கொடுக்கிறது யார், எல்லாமே யாரும் அல்ல, இந்த நாட்டு மக்கள் அறவிடப்படுகின்ற வரி. அந்த வரியின் மூலமாகவே இலங்கையுடைய வருமானம் இன்றைக்கு கூடுதலாக பெரிய வருமானம் எதுவும் கேட்டால் வரியின் மூலமாக கிடைப்பது நாட்டின் ஒரு பிரதானமான வருமானம். அப்ப அந்த வருமானத்துல தான் இன்றைக்கு அமைச்சர்மார்களா, எம்பிமார்களா எல்லாவற்றையும் பராமரிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி பராமரிக்கலாக இருந்து கொண்டிருக்கின்ற போது அது மாத்திரமல்ல, அடுத்த நேரத்தில் தேர்தல் காலகட்டங்கள்ல தேர்தல் அவனுக்கு ஓட்டு போட்டு அவனுக்கு விருப்ப வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறது யாருன்னு கேட்ட வேறு யாரும் இல்லை, நீங்க நம்மளுடைய மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு என்ன நம்ம இவர்களுக்கு வாக்களித்து கடந்த 74 வருடங்களாக திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களோட தலையில மண்ணை வாங்கி போட்டிருக்கிறார் அல்லது எங்களோட வாய்க்கரிசி போட்டுக்கின்றார்களா இல்லையா என்பதை தேடி பார்க்க. பிறக்கின்ற பிள்ளை இல்ல, கருப்பையில வளர்கின்ற பிள்ளையும் கூட இன்றைக்கு 16 லட்சம் ரூபாய் கடன்காரராக மாற்றப்பட்டு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பிறக்கின்ற குழந்தைகள்ல சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுதம்மா 2020ஆம் ஆண்டு 3667 குழந்தைகள், சிறுவர்கள் 10 வயசுக்கு குறைவான சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லி. இதை ஒரு நாள் நான் யாழ்ப்பாணத்தில் சொல்லிக் கொண்டு பெண்கள் தான் கூடுதலாக சின்ன கூட்டம். ஒரு சில பெண்கள் அழுதான். நான் கேட்டேன், ஏமா அழுது?
ஐயா நீங்க சொல்றது உண்மையா சார், ஆனா உங்களுடைய கணக்கு இருக்குதாரு, இது இதை விட அதிகம், பல மடங்கு அதிகம். ஏன்னா இப்ப எங்களுடைய குடும்பங்களில் நடக்கின்ற இவ்வாறான கொடுமைகள் சம்பந்தமாக, இவ்வாறான துப்புரவுகள் சம்பந்தமாக நாங்க வெளியில சொல்றோம். ஏன்னா பிள்ளோட வாழ்க்கை எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். கடந்த காலத்துல நாங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியோட இப்படி மக்களோட மக்களா கிட்ட இருந்து சந்திச்சிருக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் போனில டிவில எல்லாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு எல்லாரும் மிக்க மகிழ்ச்சியில் இருக்கிறோம். மற்றது நாங்கள் அனைவரும் இந்த விமர்சனங்கள் சொன்னதான், இந்த விமர்சனங்களை நாங்கள் எங்களை காவில போட வேண்டாம். பலதரப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறார்கள். இன்னைக்கு இவங்க என்ன செஞ்ச, இந்த அரசாங்கம் என்னத்தை செய்ய போறோம்னு சொல்லி அப்ப நாங்கள் உள்ளிட்ட இனிய சகோதர சகோதரிகளே, அதே போன்று எங்களுடைய மேடையில் அமர்ந்திருக்கின்ற இனிய சகாக்களே, உங்கள் அனைவருக்கும் அதே போன்று கூடியிருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு அரணி அமரசூரிய வருவதாக கூறியவுடன் நாங்கள் இந்த பிரதேசத்தில், அதாவது என்றைக்கும் இதற்கு முன்பு இவ்வாறான ஒரு கூட்டத்தை நடாத்தியது கிடையாது. இதுதான் முதல் தடவை இந்த பிரதேசத்தில் கூட்டம் நடக்கும். அதன் பொழுது இன்றைக்கு அவருக்கு காலையிலிருந்து பல சந்திப்புகள் இருந்தது. இன்று இதுக்கு பிறகு இன்னும் 2 கூட்டங்கள் இருக்கின்றது. அப்ப அந்த கூட்டங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த கூட்டங்கள் நடத்துவது சம்பந்தமாக உரையாடி கொண்டிருந்த பொழுது முதலாவது கூட்டம் எங்க செய்யுது, என்கிட்ட 2 மணிக்கு ஆக்கள் கொஞ்சம் வாரது குறைவு. அது மாத்திரமல்ல, வெயில் வேற அடைக்கும், அந்த நேரத்தில் வேலையை விட்டு வந்திருக்க மாட்டோம். அதனால வேண்டி முதல் 2024 කියන්නේ මේ රටට හරිම, මේ රටේ ජනතාවට, මේ රටේ පුරවැසියන්ට හරිම තීරණාත්මක අවුරුද්දක්. 2024ஆம் ஆண்டு என்பது இந்த நாட்டு மக்களுக்கு மிகுந்த தீர்மானம் மிக்க ஒரு காலப்பகுதியாகும். ඔබ මේ රටේ පුරවැසියන් හැටියට අවස්ථා දෙකක මේ රටේ ඉතිහාසය වෙනස් කරන්න මැදිහත් වුණා. இந்த நாட்டு மக்கள் என்ற விதத்தில் 2 சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டினுடைய வரலாற்றினை மாற்றுவதற்கு நீங்கள் முன் வந்திருந்தீர்கள். පළමුවෙනි අවස්ථාවේදී මේ රටේ සාමාන්‍ය පවුලකින් ආපු ගොවි පවුලකින් විහිදෙච්ච සාමාන්‍ය ඉස්කෝලයකට ගිය තමන්ගේ මුළු ජීවිතයම දේශපාලනය වෙනුවෙන් කැප කරපු සහෝදරයෙක් ජනාධිපති කරන්න ඔබ සියලු දෙනා මැදිහත් වුණා. அந்த வகையில் அந்த 2 சந்தர்ப்பங்களால் முதலாவது சந்தர்ப்பமாக எனது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு குடிமகனை நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் முதலாவது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருந்தீர்கள். ඊට පස්සේ සති කීපයකට පස්සේ ඔබ පාර්ලිමේන්තුව වෙනස් කරා. மேலும் ஒரு சிறு காலப்பகுதிக்கு பின்னர் நீங்கள் பாராளுமன்றத்தை மாற்றி அமைத்தீர்கள். ඔබ අද පාර්ලිමේන්තුව දිහා බැලුවම, ඒ ඇතුළ දිහා බැලුවම ලොකු වෙනසක් දකින්න ඕනේ. நீங்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளே பார்க்கும் பொழுது அதற்கு பாரியதொரு மாற்றத்தினை காணக்கூடியதாக இருக்கும். ඒ බහුතරයක් ඉන්නේ දේශපාලන පවුල් වලින් ආපු අය නෙවෙයි. பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் அரசியல் பின்புலத்தில் வந்தவர்கள் அல்ல. පවුලේ ව්‍යාපාරය දේශපාලනය කරපු අය නෙවෙයි. குடும்பத்தில் எந்த ஒருவரும் அரசியலில் ஈடுபட்டவர்களும் இல்லை. ඒ ආණ්ඩුවේ ඔබ දකින മന്ത്രിවරුන් සියලු දෙනාම මහන්සි වෙලා ජනතාව එක්ක වැඩ කළා, දේශපාලනිකව ජනතාව එක්ක එකතු වෙලා සංවාදය හරහා ජනතාව විසින් තෝරා පත් කරපු අය. அங்கிருக்கும் அனைவரும் உங்களுடன் இணைந்து வேலை செய்து உங்களில் ஒருவராக இருந்து உங்களாலேயே பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். ඒ නිසා තමයි අපිට අද පාර්ලිමේන්තුව තුළ සියලුම ජාතීන්, සියලුම ආගම්, සියලුම ස්තර නියෝජනය කරන පිරිසක් ආණ්ඩුවේ ආණ්ඩු පක්ෂය අපිට ආණ්ඩු පක්ෂය නියෝජනය කරන්න മന്ത്രിවරුන්, ඇමතිවරුන් හැටියට දකින්න පුළුවන් වෙන්නේ. அதனால்தான் இந்த நிலையில் நமது பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியில் பல்வேறு மதத்தினர், பல்வேறு இனத்தினரையும் ஒன்றிணைத்ததோர் ஒருங்கிணைப்பாக இவர்கள் வந்திருக்கிறார்கள்.
මෙච්චර කාලයක් මලයාහම් ප්‍රජාව නියෝජනය කරන්න හිටියේ ඒගොල්ලොන්ගේ ලොක්කෝ. இவ்வளவு காலம் மலையக மக்களுடைய நியோஜித மலையக மக்களுடைய அவர்களுக்குரிய ஒரு நியமனமாக இருந்தவர்கள் அவர்களுடைய ஒருவரா. හැබැයි අද ඉන්නවා ඒ වතුවල වැඩ කරපු අයගේ ළමයි දූලා පුත්තුලා අද පාර්ලිමේන්තුවේ ඉන්නවා. ஆனால் இன்று அவர்களுடைய அந்த தோட்டங்களில் வேலை செய்தவர்கள் அவர்களுடைய மகன்கள் பிள்ளைகள் என்ற சாதாரண மக்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். අද ගුරුවරු පාර්ලිමේන්තුවේ ඉන්නවා. ஆசிரியர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். වෘත්තිකයෝ පාර්ලිමේන්තුවේ ඉන්නවා. யூனியன் செய்தவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். ගොවියෝ පාර්ලිමේන්තුවේ ඉන්නවා. விவசாயிகள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். මේ සියලු දෙනාම දේශපාලනය වෙනුවෙන් තමන්ගේ ජීවිත කැප කරලා ඒ වෙනුවෙන් වැඩ කරලා ජනතාව එක්ක ඉතාමත්ම කිට්ටුවෙන් ඉඳලා පාර්ලිමේන්තුවට ආපු අය. இந்த அனைவரும் தமது பிரதேசத்தில் உள்ள அனைவருடனும் இணைந்து வேலை செய்து அவர்களுக்கு சாதாரண மக்களுடைய அண்மையில் இருந்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தவர்களாக இருக்கிறார்கள். ඒ නිසා තමයි ඔවුන්ට ජනතාව අතරම ජීවත් වෙන්න පුළුවන් වෙන්නේ පාර්ලිමේන්තුවට ගියත් ඇමතිකම් ලැබුණා. அதனால் தான் இன்று உங்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு கிட்ட சென்று வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் பாராளுமன்றத்தில் அமைச்சர் பதவியில் எடுத்துக்கொண்டார்கள். මේ පාර පාර්ලිමේන්තුවේ තවත් ලොකු වෙනසක් තියෙනවා. இந்த பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. අපිට മന്ത്രി වරියන් 22ක් ඉන්නවා. பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் 22 பேர் இருக்கிறார்கள். ඒ 20ක්ම ජාතික ජන බලවේගයේ. அந்த 20 பேர் தேசிய மக்கள் சக்தியினைச் சேர்ந்தவர்கள். ඔබ දන්නවද මෙච්චර කාලයක් පාර්ලිමේන්තුවෙන් වැඩියම ඉඳලා තියෙන්නේ മന്ത്രിවලියන් 13යි. ඒක තමයි මෙච්චර කාලයක් වැඩියම හිටපු ගාන. இவ்வளவு காலமும் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் 13 மந்திரிமார்கள் தான் மிகவும் கூடுதலாக இருந்தவர்களாக காணப்பட்டனர். එක පක්ෂයකින් අපි ඒ 20 දෙනෙක් පාර්ලිමේන්තුවට යැව්වේ ඉතිහාසයේ පළවෙනි වතාවට. ஒரே நேரத்தில் 22 பேரை பாராளுமன்ற அமைச்சர்கள்